தமிழ் வராது, நான் வீட்டுக்கு போறேன். வாழ்பவன் மனிதன் ஊருக்கே. உங்களுக்கு கிடைச்ச டீச்சர்ஸ் நல்லா யூஸ் பண்ணி நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. மார்க்ஸ் கார்டு வந்துருச்சுன்னா ஓடு, வீட்டில இருந்தே ஓடு. வணக்கம். கொஞ்சம் அங்கே எங்கே மிஸ்டேக் ஆகும் தமிழில் பேசும்போது. இப்போவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன சொல்கிறது, என்னோட ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தினால ஸ்டார்ட் பண்ண, லைக் குரு சம்மந்தப்பட்டது. டீச்சர், குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இப்போது நீங்கள்லாம் படிக்கிறீங்கள, இப்போ படிக்கிறீங்க, இன்ஜினியர் படிக்கிறீங்க, அது படிக்கிறீங்க, இது படிக்கிறீங்க, நிறைய படிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைச்ச டீச்சர்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் டீச்சர்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஏன்னா டீச்சர்ஸ் படிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போது எல்லா வேலையும் கிடைக்கும் நமக்கு. வெளியில் போனால் ஆக்டர் ஆகலாம், ஆக்ட்ரஸ் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய நம்ம பைலட் ஆகலாம், ஏர் ஹாஸ்டஸ் ஆகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் டீச்சர்ஸ் வர 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 குறையிறாங்க. அதில் நம்ம ஐஎல்வியில் வந்து டீச்சர்ஸே அதிகமாக இருக்காங்க. ஸோ இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும். எனக்கெல்லாம் ஸ்கூலில் அவ்வளோ டீச்சர்ஸ் இல்லைங்க. ஒரு 12-13 இயர்ஸ் பேக் நான் ஸ்கூலே முடித்தேன், 10th முடித்தேன். அதில் என்ன இருக்குது விசால் அடிக்கிறதுக்கு புரியலை எனக்கு. ஸோ நமக்கு கிடைச்சப்போ நான் வந்து ஆக்சுவலி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நான். ரொம்பவும் படிக்க மாட்டேன், ரொம்ப கம்மியாகவும் மார்க்ஸ் வாங்க மாட்டேன். ஆனால் அடி மட்டும் வாங்குவேன் வீட்டில். மார்க்ஸ் கார்டு வந்துருச்சுன்னா ஓடு, வீட்டிலேருந்தே ஓடு, அப்படி இருக்கும் எனக்கு. ஸோ டீச்சர்ஸ் கிடைச்சப்போ படிச்சுடுங்க. அண்ட் இன்னொன்று, என்ன கனவு காண்றீங்களோ கனவாகவே இருக்கக்கூடாது. அது வந்து ரியாலிட்டிக்கு வரணும். ரியாலிட்டிக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? 100% எஃபோர்ட் போடணும். 100% எஃபோர்ட் போடணுன்னா என்ன வேணும்? கைடு வேணும். யார் அந்த கைடு? உங்களுக்கு ஸ்கூலில் இருக்குது, ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் தான் கைடு உங்களுக்கு. ஸோ யார் ஆக்சுவலி இந்த டைமில் வந்து, இந்த டைம் பீரியடில் வந்து நான் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம், நான் ஸ்கூலில் இருக்கும்போது டீச்சர் படிப்பு மட்டும்தான், நான் தூங்கிட்டு இருப்பேன். படி 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 படின்னு அடிப்பாங்க. ஸோ இப்போது ஸ்டூடெண்ட்ஸை விட டீச்சர்ஸுக்கு தான் நிறைய டேலண்ட்டே இருக்குது. நான் இப்போ பார்க்கும்போது ஐ வாஸ் லைக், ஐயோ எனக்கு இந்த மாதிரி டீச்சர்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், எஜுகேஷன் கிடைக்காது. இப்போ வந்து நிறைய பேரை பார்த்துருக்கீங்க, ரோட் சைடெல்லாம் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்கள ரோட் சைடில் வச்சுக்கிட்டு அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்காது. உங்களுக்காக உங்கள் அப்பா அம்மா ஒழிச்சு சம்பாதிச்சு ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. இட்ஸ் அ ஸ்மால் அண்ட் ஸ்வீட் ரிக்வெஸ்ட் டு எவ்ரி ஒன். ப்ளீஸ் ஸ்டடி ஹார்ட், ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் யோர் கோல்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து 100% எஃபோர்ட் போடுங்க. ஐம் டேம் ஷுர் அந்த 100% எப்போ நீங்கள் போடுறீங்க அந்த விஷயத்தில் நீங்கள் 100% ஜெயிக்க போகிறீங்க. தட்ஸ் இட். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். எனக்கு சத்தியமாக இது இவ்வளோ ஈஸியாக கிடைச்ச விஷயமே கிடையாது. இவ்வளோ விசில்ஸ் கிடைக்கிது, இவ்வளோ கத்துறீங்க, இவ்வளோ கிளாப்ஸ் வருது, இத்தனை பேர் வீடியோ எடுக்கிறீங்க. எனக்கு இங்கே ஒரு மேடை கிடைச்சிருக்கு, நான் உட்காந்துருக்கேன் சேர் போட்டு, இத்தனை பேர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னா இது எனக்கு சுலபமாக வந்தது கிடையாது. நான் நிறைய மாதம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு நடந்து போய் ஆடிஷன்ஸ் கொடுத்து நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வாங்கி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கி நான் எங்கேயோ இருந்தேங்க. சத்தியமாக சொல்கிறேன், எங்கேயோ இருந்தேன். யாருக்கும் தெரியாத ஊரில், யாருக்கும் தெரியாத ஒரு குட்டி ஆர்டிஸ்டாக இருந்தேன். இன்றைக்கி இந்த மேடையில் கொண்டு வந்து நிப்பாட்டு இருக்கிறது நீங்கள் தான். இப்போது அந்த பவர் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் வந்து இங்கே நிற்கிற பவர் உங்களுக்குள்ளே இருக்குது.
ஸோ இந்த ஸ்கூல் என்ன, நம்ம ஐவிஎல் ஸ்கூல் என்ன பண்ணணும் தெரியுமா, வருஷத்துக்கு 100 ஃபங்க்ஷன் பண்ணணும். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ மேலே போயிருப்பீங்க, அவ்வளோ உங்கள் கனவெல்லாம் ஜெயிச்சுட்டு மேலே வந்திருப்பீங்க, எல்லாரையும் கெஸ்ட்டாக கூப்பிடணும் இல்லை. ஸோ வருஷத்துக்கு 1000 ஃபங்க்ஷன் நடத்தணும், அப்படி ஆகணும். அவ்வளோதான் நான் கேட்குறது. ஸோ படிப்பு, டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ, படிக்கிறீங்களோ இல்லையோ, டிசிப்ளின் இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் போகலாம். டிசிப்ளின்னா எதுவுமே இல்லை, ஷிஸ்துன்னு சொல்லுவோம். டிசிப்ளின், ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதோ, ஒருத்தர்கிட்ட பேசுகிறதோ, இந்த மாதிரி மாரல் திங்ஸ் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அதுதான் உங்களை மேலே கொண்டு போகும். உங்களுக்கு ஹர்ட் பண்ணுறாங்களா இல்லை குஷியாக வச்சுக்கிறாங்க, ஹாப்பியாக வச்சுக்கிறாங்களா, அது செகண்டரி. பட் அது என்ன ஆனாலும் ஃபேஸில் ஒரு ஸ்மைலோட ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி பயங்கரமாக போகும் அந்த நாள். இவ்வளோ தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் 10th and 12th வந்து இது ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கு நம்ம ஐவிஎல் ஸ்கூல். தேங்க்யூ ஸோ மச் கோவிந்தராஜ் சார். இவ்வளோ இத்தனை பேருக்கு வந்து நீங்கள் எஜுகேஷன் கொடுக்குறீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி நான் நினச்சேன், ஓகே நான் போகிறேன், இருப்பாங்க ஆடியன்ஸ் இருப்பாங்க, நம்ம போக மாட்டேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ஐவிஎல். எனக்கு வரும்போது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஒரு வார்த்தை, 5, 5, 10 ஐவிஎல்னாலே கெத்து அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி ஆமாதான். ஏன்னா நானும் ஸ்கூல்லேலாம் டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கேங்க. அத்தனை பேருக்குள்ளே யாரை பார்க்குறது யாரை விடுறது, நான் யாரை பார்க்குறது யாரை விடுறதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் மக்களோட டான்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க. ஐம் ரியலி ஆக்சுவலி உங்களுக்காக எனக்கு கஷ்டமாக இருக்குது சாப்பிடாம உட்காந்துருக்கீங்கன்னு. அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட என்கரேஜ்மெண்ட் மக்களுக்கு கிடைக்கிறது வந்து தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். யார் அது? Thank you so much. Thank you so much. And I'm really grateful to this stage. And I'm really grateful. Thank you so much. நன்றிகள். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. உங்கள் டைம் ஒதுக்கி நாங்கள் பள்ளிக்கு வந்து கிட்டத்தட்ட காலையில் 3:30 மணிக்கு வந்தீங்களா, 11 மணிக்கு தான் சென்னையிலேருந்து செல்ஃப் டிரைவிங் வந்திருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சொல்லிட்டுமேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக டிஃபன் மட்டும் சாப்பிட்டு இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட சொன்னால் சாப்பிடல, ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து ஒர்க் இருக்கிறதுனால கிளம்புறாங்க மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.